கண்மணி கதைகள் அந்த நேமே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒரு படம் ஒன்று வந்திருக்கும் ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, தாய் கிழவின்னு. அது கூட கிட்டத்தட்ட ஒரு கண்மணி கதைகள் மாதிரி தான். இந்த ஜெயின்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியாவில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஒரு 0.5 கீழே தான் இருக்கும். ஆனால் அவங்களோட இன்கம் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 24% இருக்கும். இந்தியாவில் ஹையஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின் கம்யூனிட்டிஸில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.5 கீழே தான் இருக்கும். எப்படி இதை வந்து இவ்வளோ சாத்தியமாக்குறாங்க அந்த ஜெயின்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுருப்பாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இந்த தமிழ் படத்தில் இந்த தாய் கிழவி அதை வந்து நான் ஒரு கண்மணி கதைகளை தான் பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா சிறுக 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 சேர்க்கிறது. இது எதுக்காக இந்த ஸ்டோரியோட லிங்க் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒரு விதத்தில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பீங்க. பாட்டம் ஆஃப் த பிரமிட்லேருந்து வந்திருப்பீங்க. லைக் நான் ஸ்டோரி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். கேம் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த பிரமிட், இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் கரண்ட் இல்லை. நான் வந்து அம்மா புள்ள பெருமையாக சொல்லுவேன். அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அம்மாவோட ஆளுமை வந்து அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு. நாங்கள் ஒரு இடத்துலையும் சொல்கிறது என்னென்னா, ஒரு 3 ஹாஸ்பிட்டல் இருக்குது. பேஷண்ட்ஸ் சென்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். எங்களோட டிவி சேனல் எடுத்திங்கன்னா வியூவர்ஸ் சென்ட்ரிக்காக இருக்கணும். எங்களோட ஷாப் ஒரு 10 ரீட்டைல் ஷாப்ஸ் வச்சுருக்கோம். கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளைன்சஸ்க்குலாம். அதெல்லாம் வந்து கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எங்களோட சேட்டலைட் டிவி சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன்ஸ் சேனல் அது. அதே போல் டெய்லி நியூஸ் பேப்பரும் இருக்கும். இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் லக்ஷ்மி பிரியா கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒரு கதையாக, ஒரு வெப் சீரியஸாக அப்படி கொண்டு வரதுன்னா ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட். நீங்கள் கொஞ்சம் தைரியமாக வெளியே வாங்க. ஏதோ புக்கில் போடுறது கூட கொஞ்சம் யோசிக்கிறீங்க போல இருக்கு. கேட்பீங்க அந்த கொஸ்டின், அம்மா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும், வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும், குழந்தைங்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் ஓகே. உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா அதை நான் ஒரு வெப் சீரிஸாக பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. தினத்தந்தியில் வந்து கன்னித்தீவுன்னு ஒரு சீரிஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷமாக ஒரே ஒரு 3 ஃபோட்டோவை போட்டு டெய்லி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எவ்வளோ கண்டென்ட்டை கொண்டு வராங்களோ அந்த கண்டென்ட்டை நம்மளோட டெய்லி நியூஸ் பேப்பரில் போடலாம். கண்மணி கதைகள்னு டைட்டில்லாம் எதுவும் மாற்றலை, காப்பிரைட்ஸ் வாங்கிக்கோங்க. அதில் கதையாக டெய்லி போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இதை ஒரு வெப் சீரியஸாக வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். டீம் இருக்காங்க. ஏதாவது அந்த மாதிரி அடுத்த லெவல் கொண்டு வரணுன்னா கொஞ்சம் தைரியமாக ஓப்பனாக பேசுங்க, சிறப்பாக பண்ணுங்கள். மை பெஸ்ட் விஷஸ். மறுபடியும் உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. இது ஒரு பெரிய காசு, நல்ல விஷயம். பெருசாக கொண்டு போங்க. மேலே வாங்க, ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இருக்காதீங்க. மேலே வாங்க, மேலே வாங்க. தேங்க்யூ.